எல்லாரும் வேத புத்தகத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துவோம். வேத புத்தகம் இல்லாதவங்க பரவாயில்லை, உயர்த்துவோம். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். எல்லாமே நம்ம சொல்லுகிறபடிதான் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம அறிக்கை, விசுவாச அறிக்கை விசுவாசத்தோடு இருக்கணும். அவ்வளவுதான். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இன்றைக்கு நான் என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறேன். இந்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். ஒவ்வொரு வாரமும் இப்படித்தான் சொல்றோம்ல. அப்ப ஒவ்வொரு வாரமும் உங்களை பத்தி வித்தியாசமா சொல்லிட்டு இருக்குது. அவன் இது ஒரு சீடி மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்குது உங்களை பத்தி. இந்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷமா இருக்கலாம். மெதுவா தட்டுறீங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். பிசாசு தட்டு போட்டதான் நீ சொல்ற. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஒரு மாத்திரம் வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23. சீக்கிரம் வாசிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யார் அவன்? யார் அவன்? ஊமையான ஆவி பிடித்தவன். ஊமை பிசாசு பிடிச்சிருக்கிறவனுக்கு. ஊமை பிசாசு பிடித்தவன் அந்த சிறு பையனவன். அவனுக்குள்ளே ஊமை பிசாசு. அது அவனை அலைக்கழிக்கிறது. கீழே விழுவது, பெரட்டுது, உருட்டுது, எல்லா காரியமும் செய்யுது. எந்த நேரத்தில் அவன் மறைத்து போவானோ என்று எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்பா என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர்? 12 பேர். இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரருக்கு கொண்டு போனாங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கிட்ட கொண்டு போனோடனே இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கிட்ட கொண்டு போனோம்னு பிசாசை விரட்டன்னு ஏன் போய் சொன்னாங்க? அவனால விரட்ட முடியல. பிசாசை விரட்டவும் யார்கிட்ட போய் சொன்னாங்க? யார்கிட்டங்க? ஊழியக்காரன்ட்ட. இன்னுங்க பேச மாட்டேங்கிறீங்க. யார்கிட்ட போய் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கிட்ட போய் சொன்னாங்க. நம்மளும் அப்படிதான். பிசாசை விரட்டோம்னு எங்கடா பாஸ்டர் இருக்காரு, ஊழியக்காரர் எங்க இருக்காரு தேடித்தான் போறோம்ல. ரைட். போன உடனே அவங்களால விரட்ட முடியல பிசாச. உடனே அவன் என்ன சொன்னா, இயேசு கிட்ட வந்தான். இது ஒரு பெரிய பாஸ்டர் அப்படின்னு இயேசு கிட்ட வந்தான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மறுபடியும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு பிசாசும் ஓடும். ஊழியக்காரன் செய்வது கட்டாயம் இல்லை. நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நம்பணும். விசுவாசம் விசுவாசம் சொன்னீங்க, அது என்ன அர்த்தம் கேக்குறீங்களா?
நம்ம இப்போ பஸ் இருக்குது, டவுன் பஸ் இருக்குது. பாரிஸ் போறது எத்தனை நம்பர் பஸ்ஸுங்க? 120. அதெல்லாம் தெரியும் நம்ம ஆட்களுக்கு. 120 அங்க ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குதுன்னு வச்சுங்களேன், அல்லது வர்ற வழியிலே திருமலை வேலையோ இங்கேயோ நிக்குது, கை காட்டுறோம், அல்லது அது நிக்குது பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்ல. பார்த்தோம்னா 120 போட்டிருக்கு. 120 பார்த்த உடனே டகார்னு ஏறி உட்காந்து பாரிஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போகல, போறோமா இல்லையா? இந்த பஸ் போய் சேருமா பாரிஸுக்கு? இந்த பஸ் கண்டக்டர் நல்லா தான் டிக்கெட் கொடுப்பாரா? டிரைவர் நல்லா தான் ஓட்டுவாரா? டயர்ல காத்து இருக்குதா, டீசல் இருக்குதா, ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்றோமா? கொஞ்ச நேரம் இரியா டிரைவரை, உங்களுடைய டயர் எல்லாம் தட்டி பாதிச்சு வர்றேன், அதுக்கப்புறமா ஏறணும் வண்டியில. எப்படினாலும் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறோமா? 120 போட்டிருக்குது, பாரிஸ் போட்டிருக்குது. உடனே விசுவாசிக்கிறோம், உடனே ஏறி போறோம். பத்தியா, ஒண்ணுமில்லாத காரியத்தை விசுவாசிக்கிறோம்ல. இடையில போய் எங்க போய் பிரேக் டவுன் ஆக போதும் தெரியாது, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். ஆமென். நாம் விசுவாசித்து ஏறி உட்கார்றோம், அது போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. எதையும் போய் யோசிக்கிறதே இல்லை. அதே போல இப்போ நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம்ல, ஒரு புதுசா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு வச்சுங்க, ஒரு வேலைக்கு போன உடனே அவன் என்ன சொல்லுவான், உனக்கு மாச சம்பளம் 10,000 ரூபாயான்னு சொல்றான்னு வச்சுங்க, அல்லது வார சம்பளம் உனக்கு டெய்லி சம்பளம் 100 ரூபா, வார சம்பளம் வாரம் தான் சம்பளம் உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. 6 நாள் கழிச்சு சம்பளம் உனக்கு கொடுக்குறேன். போன உடனே இவன் 6 நாள் கழிச்சு சம்பளம் எனக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? 1ஆம் தேதி சொன்னபடி 10,000 கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இப்படியெல்லாம் யோசிச்சுட்டா உட்காந்துக்கிறாங்க போய். இல்லவே இல்லை, அவன் சொல்லினவே அப்படியே நம்புகிறோம். அப்படித்தானே பிரதர்? உங்களை தான் கேட்கிறேன், அப்படித்தானே? அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே நம்புறோம் இல்லையா? ஆனால் நம் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரம் நம்புறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. நம் தேவன் சொன்னார், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், நம்புகிறவனால் எல்லாம் கூடும், உனக்கு எல்லாம் நடக்கும். நடக்குமா? நடக்கும். அடுத்த வருஷம் அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவங்க அப்ப உடனே பிள்ளையின் உடனேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்புறம் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். சகோதரனே சகோதரி, உனக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருக்கும் அவிசுவாசங்கள் அதிகமாய் உண்டு. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடி பிசாசானவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய அவிசுவாசங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரே தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இவரே நமக்கு விசுவாசத்தை ஓட்டத்தை துவக்குகிறார், ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்கிறார். இந்த தேவனை நோக்கி நாம் கேட்கும் பொழுது, அப்பா எனக்கு விசுவாசத்தை தாரும், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தை நான் தொய்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தை நான் வளரணும். இப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள். அன்றைக்கு அவன் கேட்டான், அப்பொழுதே பிசாசு ஓடியே போயிற்று. அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நீயும் நானும் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளை. எதை விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க போறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உனக்கு எல்லாம் கூடும். அவன் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகள் இந்த 66 புத்தகத்தில் பைபிள்ல போட்டிருக்கு. ஏராளமான வார்த்தைகள், தாராளமான வார்த்தைகள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், இந்த 66 புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீ அதிகமாய் விசுவாசித்து ஒரு விசுவாசம் வளர 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 உனக்கு எல்லாம் கூடும். ஒரு காலத்துல நான் அப்படித்தான் இருந்தேன். விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. விசுவாசம் அதுக்கு சுவாசமே இல்லாம இருந்துச்சு எனக்கு. விசுவாசம் சுவாசமே இல்லாத காலத்தில் வாழ்ந்தவன் நான். விசுவாசத்தை பற்றி உயிரே இல்லை இடத்துல, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொடுத்த நான். எனக்கு விசுவாசம் ஓட்டம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ, நம் தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? 1 2 3 அவ்வளவுதான், ஓடிட்டே இருக்கணும்.
ஓடிட்டே இருக்கணும். ஓடும்போது டயர்டா இருக்கா, அவரே நமக்கு வந்து போன்விட்டா கொடுப்பாரு. பிடி உஷா ஓடும்போது கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. ஓடும்போது எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். கடைசியில ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறார்கள். ஓடுகிற எல்லாருக்கும் பிரைஸ் கிடைக்குதா? என்னமா ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாருக்கும் பிரைஸ் கிடைக்குதா? இல்ல. ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு மிஞ்சி போனா 3 ஆளு கொடுப்பாங்க. அம்மா அப்பா சொல்றாரு, ஓட்ட பந்தயத்துல 1 2 3 சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சினா போதும், கடைசி வரைக்கும் ஓட வைக்கிற உன்னைய ஓட்ட பந்தயத்துல ஓடுகிற அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு. அல்லேலூயா. இப்படி சொல்லுகிற தேவன் உலகத்திலே நம் தேவன் தான். அவன் எல்லாருக்கும் பரிசு. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, 1 2 3 சொன்ன ஓடணும். அல்லேலூயா. ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. ஆக நம்முடைய ஓட்டம், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஓட்டம், ஓட்ட பந்தயம். அவன் ஓட்ட பந்தயத்துல போய் ஸ்டாண்ட்ல போய் நின்று 1 2 3 சொல்லி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா போதும், அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். விசுவாசத்தோட ஓடு, என் தேவன் வெற்றியை கொண்டு போய் உனக்கு காட்டுவார். அவன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியை நீங்கள் கண்டிருப்பீர்கள். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளும் வந்திருக்கும். சில நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் வந்திருக்கும். அப்போ மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும். எல்லாவற்றையும் தாண்டவும், மிதிக்கணும், ஓடணும். உனக்கு தாண்டுவதற்கும் மிதிப்பதற்கும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுக்கிறவர் அவர். அதை நம்பி ஓடு. உன்னை அவர் விட்டுவிடவே மாட்டார். உன்னை நான் கைவிடுவதே இல்லை. பூமியின் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன். இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் உன்னோடு இருப்பேன். இப்படி சொன்ன தேவன் ஒரு தேவன் இல்லை. எல்லா தேவனும் என்னன்னா, சில ஆட்கள் பயப்படுறாங்க, நம்ம ஏதாச்சும் பாவம் எல்லாம் செஞ்சோம்னா கர்த்தர் நம்மளை விட்டு ஓடிடுவாரோ? இல்லவே இல்லை. நீ பாவம் செய்தாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, என்றைக்கு நீ அவருக்கு பிள்ளை என்று நீ அவரை ஏற்றுக்கொண்டாயோ, உன்னை அவர் என்றைக்கு மகன் என்று ஏற்றுக்கொண்டாரோ, அன்று முதற்கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பூமியின் கடைசி பரியந்த நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாவம் செஞ்சாலும் குற்றம் செஞ்சாலும் கர்த்தர் ஓடிடுவாரோ அப்படின்னு நினைக்காத, அவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை சீர்தூக்கி, உன்னை தூக்கி எடுத்து, உனக்கு புத்திமதி சொல்லி, உன்னை வார்த்தையினாலே, போதக சிக்ஷையினாலே உன்னை எல்லா காரியத்திலும் வழி நடத்தி அவர் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நம்பினால் உனக்கு வெற்றி வரும். ஒரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த ரோடு வழியே போயிட்டே இருக்காரு. இயேசு கிறிஸ்து பெரிய தலைவரா இருந்தார்கள் அந்த காலத்துல, இல்லையா? 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வந்தாருன்னா கூட்டம் எப்படி இருக்கும்? எப்படி? நாங்களாம் எம்ஜிஆரே பார்த்தது இல்லைங்கிறீங்களா? பாவம், சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தது இல்லை. ரைட். நாங்களாம் இருந்தபோது எம்ஜிஆர் வராருன்னு சொன்னாருன்னா எல்லாம் ரெடியா காத்துப்போம். நான் இது ஸ்கூல்ல இருப்பேன். அப்போ ஸ்கூல் படிச்சிருந்தேன், ஹைஸ்கூலு. எங்க ஊருக்கு வந்தாரு. அப்போ ஹைஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு வந்துட்டேன். அவர் பார்க்கணும், சினிமாவில் பார்க்கறவரு நேரடியா பார்க்கறது என்ன சந்தோஷம் இல்ல? எம்ஜிஆரை பார்க்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷம்னா நம்ம அப்பாவை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படணும் இல்ல? ஆமென். ரைட். அப்போ எல்லாம் வருவோம், சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவோம். அவர் 5 மணிக்கு வருவாருன்னு சொல்லுவாங்க. 5 மணி 6 மணி 7 மணி ஆகும், வரமாட்டாரு. என்னன்னு கேட்டா, இப்பொழுது இன்ன ஊர்ல பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிமா. ஓ, பேசிட்டு இருக்காரு, வருவாரியா அப்படின்னு உட்காந்துருப்போம். 8 மணி ஆகும், 9 மணி ஆகும். சோறும் திங்க மாட்டோம், ஒண்ணு திங்க மாட்டோம், ஒரு டீ கூட குடிக்க மாட்டோம். ஆனாலும் வயிறு இப்படியே இழுத்து பிடிக்கும். ஆனாலும் எம்ஜிஆர் பாக்குறோம் உட்காந்துருப்போம். நாங்க பசங்க எல்லாம் உட்காந்துருப்போம். அப்படியே ராத்திரி 10 மணி 11 மணி, அந்த காலத்துல எல்லாம் 12 மணி வரைக்கும் எலெக்ஷன்ல பேசலாம். இப்பதான் 10 மணி வச்சுட்டாங்க. 11 மணி இப்பொழுதும் பக்கத்தில் இருக்கிறார், வருவார் வருவார்னு சொல்லிட்டே இருக்கிறான் அவன். 12 மணி ஆச்சா,
இன்றைக்கு அவர் மீட்டிங் ரொம்ப நிறைய இருந்ததால வர முடியல, ரெஸ்ட் எடுக்கிறார், நாளைக்கு வருவார் சொல்லிட்டான். ஆனாலும் கோவப்படுறாங்க அம்மாக்கெல்லாம் என்ன செய்வாங்க, கோவப்பட்டுருவாங்க. ஏசப்பா இந்த மாதிரி சில காரியம் இல்லைன்னா கோபமாயிரல. இல்ல சிஸ்டர், வாரம் போறேன், ஆராதனைக்கு போறேன், வயிற்று இருந்துச்சு எனக்கு, என்னையா கடவுள் இல்ல, நம்ம ஆட்கள் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, வாரம் போறேன் ஒன்னும் நடக்கல, என்னையா கடவுள் இவரு. ஆனா எம்ஜிஆர் மாத்திரம் 12 மணி வரைக்கும் வராம இருக்கும்போது ஒருத்தரும் கோவம் இல்ல. அடுத்த நாள் வருவாரு, எல்லாரும் அப்படியே டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்த நாள் வருவாரான்னு பார்த்தா இந்த மாவட்டத்தை முடித்து விட்டு அடுத்த மாவட்டம் போகிறார். அவர் பார்க்கவே இல்லை. இது தேவையில்லை. ஆனாலும் அவர் மேல இருக்கக்கூடிய அன்பும் மாறல. பத்தியா, ஒரு கிருபையாய் காரியங்கள் ஒன்னும் செய்யாமல் இருந்தாலும் கூட அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு மாறல. ஆனால் நம் தேவன் என்னைக்காச்சும் சில காரியங்கள் நம் தேவனிடத்தில் நீ பெறாமல் போய்விட்டால் உடனே உனக்கு ஒரு எண்ணம் வருது, நான் அந்த கடவுள் போப்பா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இல்ல இல்ல, நீ தான் அப்படி நினைக்கிறாய், நம் தேவன் அப்படி நினைக்கல. அப்ப இடையில ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அப்படித்தானே? இடையில ப்ராப்ளம் இருக்குது, ரைட். அதுபோல இந்த வீதி வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். கூட்டங்கள் நிறைய வந்துச்சு, நிறைய கூட்டம் நிறைய வந்துச்சு. ஒவ்வொருத்தர் நினைச்சுவான், சீசர்கள் நினைச்சுவான், அப்போஸ்தலர் 12 பேர் நினைச்சுவான், தலைவர் எல்லாம் வருங்க பக்கத்துல நிக்காது, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவர் வாட்டுக்கு கடை நடந்து போற. இந்திரா காந்தி நடந்து வர்றதை பார்த்திருக்கீங்களா? வயசான அம்மா தான், என்ன வேகமா நடப்பாங்க தெரியுமா? ஐஏஎஸ் ஆட்சி எல்லாம் ஓடி வருவான், அப்படியே கடன்னு கலைக்கிற மாதிரி கிடையாது. அவர் வேகமா டக்குன்னு போவாங்க அவங்க வாட்டுக்கு. இதுக்கு மேல நம்ம அப்பா நடப்பாரு, நம்ம அப்பா அதுக்கு மேல நடப்பாரு. அவருக்கு என்ன அந்த காலத்துல காரு, ஆட்டோ, பஸ், ஏரோப்ளேன் ஏதாச்சும் இருந்துச்சா? ஒண்ணு இல்ல, நடராஜா தான் அவரு. அல்லேலூயா. ஆமா, 3 ஆண்டுகள் இஸ்ரவேல் நாட்டையே சுத்திட்டாரு. அல்லேலூயா. அவ்வளவு அப்படியே நடந்து வேகமா போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா இவரை பத்தி கேள்விப்பட்டுச்சு. அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மான்னா, 12 வருடங்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அதாவது பெண்களுக்கெல்லாம் அதிகமாய் உதிரப்போக்கு வரும் தெரியுமா? பயங்கரமாய் உதிரப்போக்கு. எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் முடியல, ரத்தப்போக்கு வந்துட்டே இருக்கு. அப்படி 12 வருஷமாய் ப்ராப்ளம். அப்ப அந்த அம்மாவுக்கு எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு யோசிச்சு பாரு. 12 வருடங்களாய் உதிரப்போக்கு. இந்த அம்மா கேள்விப்பட்டுச்சு, ஒரு ஆள் வர்றாராம், அற்புதம் செய்வாராம், அவர் எல்லா காரியமும் செய்வாரான்னு ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. உடனே இந்த அம்மா இவரை எப்படினாச்சும் போய் பார்க்கணுமே. எப்படியா பாக்குறது? கூட்டம் பார்த்தா பயங்கரமா இருக்குது, அவரை போய் எப்படி பாக்குறது? பொதுவா இந்த மாதிரி உதிரப்போக்கு உள்ளவர்கள் எல்லாம் வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க வெளியே, தெரியுமா? அவங்களால நடக்கவும் முடியாது, கஷ்டம். ஆனாலும் இந்த அம்மாவுக்கு விசுவாசம். உனக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆராதனைக்கு போக முடியாதுங்கிற கஷ்டம் கூட இருக்கலாம். ஆனாலும் அதையும் மிஞ்சி விசுவாசத்தோடு நீ வந்து விட்டால் போதும், நீ வந்து உட்கார்ந்தா போதும், உனக்கு அவர் செய்ய வேண்டியது செஞ்சிடறாரு. அவ்வளவுதான், உன் வேலை வரணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். உடனே அவரை அந்த அம்மா ஐடியா பண்ணாங்க, எப்படினாச்சும் இவரை போய் பார்த்துறேன். விசுவாசம். அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மாங்கிறத வாசிங்களே. மார்க் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அநேக வைத்தியர்களால் அப்படோக்கெல்லாம் போயிட்டு விட்டாங்க போல. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, எல்லாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையெல்லாம் எல்லா சொத்து கித்தெல்லாம் விற்று பூரா பணத்தையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையால், கொஞ்சம் கூட குணமாகல. பாவம், எல்லாம் சூப்பர் லேட்டிவ் தான். இல்ல, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, கொஞ்சம் வருத்தம் இல்ல. இதெல்லாம் பெண்களுக்கு தான் தெரியும், ஆண்களால் எங்களால் உணரவே முடியாது. அதிக வருத்தப்படும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தையாயும் துணியாச்சும் தொட்டனாச்சும் சொல்லமாயிருவேன். அல்லேலூயா. நமக்கு என்ன மதியா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்டனாச்சும் சொல்லமான்னு சொல்றான். ஆனா அப்போஸ்தலருடைய காலத்துல அவங்க நிழல் பட்டானாச்சும் சொல்ல மாட்டேன்றான் நிறைய பேரு. ஆக விசுவாசம் தான் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம். இந்த அம்மா எப்படினாச்சும் அவரை போய் தொட்டணும், தொட்டாலும் சுகமாயிரும். எனக்கு நம்பிக்கை, அவ்வளவுதான்.
நேரா போனாங்க, கூட்டத்துக்குள்ள போனாங்களா, ஏசப்பா வேக வேகமா போயிட்டே இருக்காரா, கூட்டம் நிறைய இருக்குதா, போன டகார்னு அவரு இது அங்கி மாதிரி தானே போட்டிருக்காரு, டகார்னு பிடிச்சி இழுத்துட்டாங்க. இந்த அம்மா தொட்டுட்டாங்க, அவ்வளவுதான். தொட்ட உடனே சுகமாயிருச்சு, தொட்ட உடனே ரத்த போக்கு நின்று போயிட்டு. அல்லேலூயா சொல்லுவா. விசுவாசத்தோடு தொட்டால் ரத்த போக்கு நின்றது. 12 வருட ரத்த போக்கு. அதே வைத்தியரிடம் போய் அவருடைய சொத்துக்களை எல்லாம் செலவழித்து மிகுந்த வருத்தப்பட்டு சத்தாயிலும் குணமாகாதபடிக்கு மிகுந்த வருத்தத்தோடு இருந்த அந்த பெரும்பால் உள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு போனாள், தொட்டாள். தொட்ட உடனேயே உதிரப்போக்கு நின்று போயிற்று. தொட்ட உடனே அப்பா டகார் நின்றுட்டாரு. ஏன் நின்னாரு? டகார் நின்றுட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய விசுவாசத்தினாலே தேவனையே நிப்பாட்ட முடியும் உங்க பக்கத்துல. தெரியுமா, தேவனையே உங்க பக்கம் இழுக்க முடியும் விசுவாசத்தினால. விசுவாசங்கிறது சாதாரண இல்லை, பயங்கர அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், பயங்கரம். நம்மை நாம் தேவனின் நம் பக்கம் இழுக்க முடியும். உனக்கு விசுவாசம் இருந்தால், தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இருந்தால். நடந்து வேகமா போயிட்டு இருக்கிறது. இந்த அம்மா சும்மா துணியை தான் தொட்டாங்க, தப்புன்னு நின்னுட்டாரு. அவரு நின்ன உடனே கேட்கிறாரு, என்னை யார் தொட்டது? உடனே கூட இருக்கிற அப்போஸ்தலர்கள் சொல்றான், சீசர்லாம், என்ன தலைவரே நீ, கூட்டம் இப்படி இருக்குது, மெட்ராஸ் பாஷா, என்ன தலைவரே நீ, கூட்டம் இப்படி இருக்குது, எல்லாரும் வந்து ஓட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, தலைவரை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க எல்லாரும் இல்லையா? தலைவர்னா பக்கத்துல வருவான், ட்ரெஸ் தொடுவான், அவரை தொடுவான், அவரை தொடுவான். நம்ம தான் டிவியில பாக்குறோமே, ஒரு சினிமா நடிகர் வந்தானே மேடை இருப்பான், இப்படி கொடுப்பான், கை நீட்டுவான், எல்லாரும் கை பிடித்து விடுவான். நடிகன் நடிகை எல்லாத்துக்கும் அப்படித்தானே டிவியில காட்டுறாங்க இல்ல? இப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய நிலையில அந்த காலத்துல எப்படி இருக்கும்? என்ன தலைவரை இத்தனை பேர் வர்றாங்க, இத்தனை பேர் தொடுறாங்க, அப்புறம் என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீங்க? தலைவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிற்று. ஆமென். என்னிடத்திலிருந்து வல்லமை புறம். விசுவாசத்தால், விசுவாசத்தோடு நீ தேவனை நோக்கி பார்த்தால் தேவனிடத்திலிருந்து வல்லமை உன்னிடத்திலே புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார். இப்ப அவர் உயிரோடு இல்லை, மரித்தார், உயிர்த்தார், மனிதனாய் இல்லை, தெய்வமாய் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். சரிதானா? அவருடைய வார்த்தை இங்கே இருக்கிறது. அவரை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி நீ விசுவாசத்தோடு பார்த்தால் போதும். அவரிடத்திலிருந்து, அவருடைய வார்த்தையிடமிருந்து உனக்கு வல்லமை உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஆமென். இவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிட்டு அப்படின்னாரு. இப்படி இவர் சொல்லிட்டு தான் இருந்தாரு. உடனே அந்த அம்மா பயப்படாம, இஸ்ரவேல் நாட்டில எல்லாம் மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி முஸ்லிம்கள் மாதிரி தான், ஆண்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு தைரியம் வந்துச்சு. பத்தியா, தேவனிடத்திலே போகிறதற்கு உனக்கு தைரியம் வேண்டும், இயேசுவிடத்திலே போகிறதற்கு உனக்கு தைரியம் வேண்டும். நான் வியாதிக்காரன் தாயா, நான் பாவி தாயா, நான் குற்றவாளி தாயா, கொலைக்காரன் தாயா, லஞ்சராவணியக்காரன் தாயா, ஆனாலும் என் தேவன் இயேசுவிடம் நான் போகிறேன், அவர் என்னை மாற்றுவார். விசுவாசத்தோடு போ, உனக்கு எல்லா காரியம் நடக்கும். இந்த அம்மா விசுவாசத்தோடு போனாங்க, தொட்டாங்க, வல்லமை புறப்பட்டு போயிட்டு. அவ்வளவுதான். உடனே என்ன வல்லமை புறப்பட்டு போயிட்டு, என்னை தொட்டதையா நின்றார் தலைவர். உடனே அந்த அம்மா வந்து, நான் தான் யார் தொட்டேன்னாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தான் தொட்டேன்னு. வசனம் 34 வாசிங்க, மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, பாரியா, எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், இன்னைக்கு எப்படி ஆயிட்டாவா? மகளே. அல்லேலூயா சொல்லுவா. உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ இயேசுவுக்கு மகள், இயேசு உனக்கு அப்பா. ஒருத்தரும் சொல்ல வேண்டாம், ஒருத்தரும் கூட்டி போய் தண்ணீரை போய் முக்க தேவையில்லை, ஒருத்தரும் போய் ஞானஸ்தானம் கொடுத்துதான் கடவுளுக்குள்ள வரணும் கட்டாயம் இல்லை. முதல்ல நீ வா, அவரை தொற்று, விசுவாசத்தோடு வா. என்னம்மா சரிதானா? விசுவாசத்தோடு வா, தேவனை தொடு. அவரே உன்னை பார்த்து சொல்கிறார், மகளே. மகளேன்னு ஒரு வார்த்தை சொன்னா எப்படிங்க இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் ஆபரேஷன் பண்ணி படுத்திருக்கும் போது ஒரு ஆள் வந்து மகனே மகளேன்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. இப்பெல்லாம் வாலிப வயசுல ஜாலியா சுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம், மகன் மகள் எல்லாரும்.
ஒரு நிலை வரும்பொழுது, கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வரும்பொழுது, மகளே கவலைப்படாதே, பணமே இல்லை, கஷ்டமா இருக்கிற மகளே கவலைப்படாத, இந்த அவனுக்கு 5000 ரூபாய் வச்சுக்கோ. எப்படி இருக்கும் நமக்கு? எப்படிமா இருக்கான்? சந்தோஷமா இருக்கு. பேரு நம்ம பேரு பர்சி. எப்படிமா பெருசி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஸ்தோத்திரம். இப்போ தேவன் சொல்றாரு, மகளே மகளே சொன்ன உடனே அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேன்? ஆனந்த கண்ணீர் அப்படியே கொப்பளித்து வந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் உனக்கு சோகம் கொடுக்கல. நிறைய பேர் நினைச்சிருக்கான் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்கிறாரு. உண்மைதான். அது எப்ப சுகம் வருது? நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தால் ஆட்டோமேட்டிக்கா வல்லமை புறப்பட்டு போகிறது. உன் விசுவாசத்தாலே வல்லமை தானாய் புறப்பட்டு போகிறது. அவர் ஒன்றும் திறந்து விடவே இல்லை. வல்லமைய அவர் ஒன்றும் திறந்து விடவே இல்லைங்க. அப்பா ஆயிட்டாரு, பிள்ளை ஆயிட்டமா. இப்ப சில நேரத்துல எங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க வர்றாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சுங்க, என்னுடைய பொண்ணு என்ன செய்வா, என்னுடைய ஆபீஸுக்கு போன் பண்ணுவா. பொம்மணி, அப்பா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஏதோ நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுக்கணுமாமே, என்ன செய்யறதுன்னு கேட்பா. நான் உடனே சொல்லுவேன், பெட்டியை தர, தப்பா வீடு திருடன் கேட்டுட்டுப்பான்னு நினைக்கிறீங்கள, கவலைப்படாதீங்க அதை பத்தி. சரி, பெட்டியை தரோம், அதுல இருக்குது 500 ரூபாய் எடுத்து கொடு. ஆட்டோமேட்டிக்கா தைரியமாய் அதிகாரத்தோடு போய் செய்கிறாள் இல்லையா? அதிகாரத்தோடு, மகள் என்ற அதிகாரத்தோடு பிறந்த உடனே பணம் இருக்கிறது எடுத்து கொடுக்குறாங்க. ரைட்டா? இதே போல நீ அதிகாரத்தோடு, அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு மக, நிச்சயமாய் அவருடைய குணமாக்கும் வல்லமை என்னுடைய விசுவாசத்தினாலே திறக்கப்படும். விசுவாசம் தான் சாவி. இந்த சாவியை போட்டு திற, ஆட்டோமேட்டிக்கா பெட்டி திறந்துடும். உள்ளுக்குள்ள பணமா இருக்கும். என்ன வேணுமோ, சுகம் வேணுமா, சுகம் கிடைக்கிறது. ஆமென். உடனே சுகம் புறப்பட்டு வருகிறது. மறுபடியும் வாசிங்க. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரிய பெரிய ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல், அப்போஸ்தல் அப்போலோ ஹாஸ்பிட்டல், மியாட் ஹாஸ்பிட்டல், என்னென்னமோ ஹாஸ்பிட்டல். இந்த ஊர்ல கூடிய ஹாஸ்பிட்டல் பேர் தான் நமக்கு தெரியும். வேற என்ன தெரியும்? இஸ்ரேல் நாட்டுல என்னென்ன ஹாஸ்பிட்டல் தெரியாது. ஸ்தோத்திரம். இவ்வளவு இடங்களுக்கு போய் பணமெல்லாம் செலவழித்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் வந்தது. போனாள், தொட்டாள், தொட்டவுடனே இவர் அனுப்பின வல்லமைய, சரிதானா? இவர் அனுப்பின வல்லமை, சரிதானா சிஸ்டர்? ஆட்டோமேட்டிக்கா வல்லமை வருகிறது. தேவனுடைய வல்லமையை நீ எடுத்துக்கொள்ள உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் நீ ஏன் பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறாரு? எவரோ ஒருத்தர் அவருடைய சீஷர்கள் அந்த பிசாசு பிடித்தவற்றிலிருந்து பிசாசை நடத்த முடியல. தேவன் சொன்னார், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசித்தான், பிசாசு ஊரே போச்சு. சரிதானா? விசுவாசித்தால் பெரும்பாடு நின்று போயிற்று. ஆமென். இதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. ஜெபம் பண்றதுக்கோ அல்லது உனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கவோ எதுக்கோ உனக்கு ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆளும் தேவையில்லை. நீயே டைரக்டா போலாம். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தான் வரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீ பூசாரிகளை நம்பாதே, தேவனையே நம்பு. ஆமென். என்ன அல்ல, இங்கே பாடியவர்களே அல்ல, இங்கே வேதபாடம் வாசித்தவரை அல்ல, நம்மை எல்லாம் நம்புகிறது. தேவனை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், அவரிடத்தில் நேரடியாக பேசுங்கள். உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரே கிடையாது, உங்களுக்கு தடையே கிடையாது. அது ஹைவேஸ். இது எப்படின்னா நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலை. இது அது வாடு போட்டே இருக்கலாம். கன்னியாகுமரியில் கிளம்பணும்னா காஷ்மீர் போய் சேர்ந்தலாம். ரைட்டா? அவன் இடையே ஒரு தடையில் கவலைப்படாதே, நீயே தேவனை பார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவரே தேவனை போய் பார்த்தாள். யாராச்சும் பேரை கூட்டி போனாரா? முதல்ல நான் கொஞ்ச நேரம் உனக்கு ஜெபம் பண்றேன் சிஸ்டர்,
உனக்கு சுகமாகதான் பார்க்கலாம் சிஸ்டர், அப்புறமா இன்னொருத்த போறான் சிஸ்டர் அப்படிதான் சொன்னாரா? நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ டைரக்ட் அத்தாரிட்டி யுவர் ஹேவிங். நாங்க யார் தெரியுமா? நீ டைரக்டா போன்னு சொல்லி கொடுக்கிறான், அவ்வளவுதான் எங்க வேலை. நாங்கெல்லாம் வாத்தியாரு. வாத்தியாரு அல்ல உங்களுக்கு சுகம் கொடுக்கிறது. வாத்தியாரு விசுவாசத்தை தூண்டி விடுகிறார். மண்ணெண்ணெய் ஊத்தி அதுக்கு திரி போட்டு விளக்குக்கு விளக்கு கொளுத்தி கொடுத்துருவாரு. அவர்தான். நீ வெளிச்சத்தை அணையாக பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வீடு பூரா வெளிச்சம் வரும். அல்லேலூயா. எங்க வேலை அதுதான், வாத்தியார் வேலை. வாத்தியார் வேலையை செஞ்சுட்டே இருப்போம். நீ செய்ய வேண்டியது என் மூலமாய் அல்ல, எங்கள் மூலமாய் அல்ல, இயேசுவிடம் டைரக்டா போ. டைரக்டா அவர் செய்வாரு. தெரியுமா? நாங்கள் வித்தியாசமாய் வசனத்தை வசனமாய் சொல்லிக் கொடுக்கிற சபையை சார்ந்தவர்கள் நாங்கள். நிச்சயமா இதை நீங்கள் நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையை வெற்றி உண்டு. சரியாமா? எதை பத்தி கவலையே வேண்டாம். அல்லேலூயா. ரைட். இன்னொரு காரியம் சொல்றேன், இதை மாத்திரம் முடிச்சாரு. ஒரு ஆளு ஒரு ட்ரிப் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ரெண்டு பேர் கூட ஐயே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் என்று சத்தம் போடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், இவர் ரோட்ல வரும்போது இயேசு தான் வர்றாரு வந்துட்டாருன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? கூடனுக்கு தெரியுமாமா? பக்கத்துல உள்ள சொல்லிப்பாங்களீங்களோ தெரியல. எப்படியோ அவர் பக்கத்துல வந்தோடனே ஐயே எங்களுக்கு இறங்கும் தேவனுடைய குமாரனே இறங்கும்ன்றான். இவர் பாட்டுக்கு இவர் காவல ஒரு நிமிஷம் உருவே தெரியல. இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. வீட்டுக்கு போயிட்டாரு. உடனே கூடலாம் நினைச்சோம், நம்ம ஊர் கூடலாம் பெரிய ஊழியக்காரன்றான், பெரிய பிரசங்கம் பண்றேன்றான், பெரிய மீட்டிங் எல்லாம் நடத்துறேன்றான், எனக்கு சுகமாக்கணும் சத்தம் போடுறேன், அம்பாடி போறான், இவெல்லாம் ஊழியக்காரன் நினைச்சு போவான்ல. அந்த ஊர் குருடர்கள் ரெண்டு பேரும் விசுவாசம் உள்ள குருடர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இவர் எங்கதான் போறாரு? இவர் நாங்க முட போறதே இல்ல, அவர் பின்னாலே போறான். வீட்டுக்குள்ள போயிட்டாரு அவரு. அவனும் வீட்டுக்குள்ள போயிட்டான். நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவோம், ஏன்னா இங்க வந்த நான் தான் அங்க மீட்டிங் போட்டேன்ல, நாளைக்கு மீட்டிங் போடுவேன் அங்க வா. நம்மளால அப்படிதான் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு மீட்டிங் போடுவேன் அங்க வா, நாளைக்கு உபவாச கூட்டம் வைக்கிறேன் அங்க வா, நாளைக்கு அமாவாசை முழுவதும் வைக்கிறேன் அங்க வா. இப்படியே சொல்லிச்சுதான் கூட்டம் சேர்க்கிற வேலை. நம்ம அப்பா ஒன்னும் சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? வந்துட்டியா? அவர் சொன்ன வார்த்தையை வாசிங்கள. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவிடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். உனக்கு சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அவர் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், என்னையா பணம் வச்சிருக்கிறியா கேட்டார. எவ்வளவு ரூபா கொடுப்பேன்? இப்ப நான் சோப் வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு ரூபா கொடுப்பேன் கேட்டார அவரு. ஒன்னும் அல்லது நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் தூங்கணும், நாளைக்கு காலையில வா அப்படின்னார. ஒன்னும் சொல்லல. பணம் கொடுத்தீங்கன்னா உனக்கு தங்க சாவியெல்லாம் கொடுப்பேனார. ஒன்னும் சொல்லல. என்ன சொன்னாருமா? மறுபடியும் வாசிங்க. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் சொல்லணும், அவ்வளவுதான். நீ சொல்ல வேண்டியது எஸ். மூணே எழுத்து. OES 3 எழுத்து. 3 எழுத்து தான். அன்பு 3 எழுத்து. எஸ் 3 எழுத்து. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு 3 எழுத்து. எல்லாம் 3 எழுத்து தான். அது கலைஞர் சொல்ற மாதிரி சொல்றா இருக்கிறீங்களே. அவர் எப்போ சொல்லிட்டு போயிட்டாரு, சொல்லிட்டாரு அவர் பாவம். 3 எழுத்து. அவர் என்ன கேட்கிறான்? வாசிங்க. ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். எஸ் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்புறம் என்னாச்சு? அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு கண்களை தொட்டா உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். என் வல்லமைப்படி ஆக கடவுதுன்னு சொன்னாரு. உங்கள் விசுவாசத்தின் என்னுடைய அதிகாரத்தின்படி ஆக கடவுதுன்னு நம்ம சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். எல்லாரும் சொல்லுவோமா? உங்கள் விசுவாசத்தின்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஆக கடவுது. எங்கள் விசுவாசத்தின்படி எங்களுக்கு ஆக கடவுது.
உனக்கு ஆகலன்னா விசுவாசம் குறைஞ்சிச்சு ஏதோ ஒரு வழியில. இல்லன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, போச்சு, அவுட். கொஞ்சம் ஓட்ட வந்துச்சுன்னா கார்ல டயர்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், காத்து பூரா போயிரும்ல. ஆரம்பத்துல தெரியாது, ஆனா கொஞ்சம் லேஸ் ஓட்டதான், ஒரு அரை மணி நேரத்துல போயிடுவாரு அவரு, அவ்வளவுதான். ரைட். ஆனால் விசுவாசத்திலே, நம்முடைய விசுவாசத்துல தான் காரியங்கள் நடக்கிறது. ஆனால் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசம்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். அப்புறம் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. விசுவாசம் தான் யார் வெற்றி வாழ்க்கை. போட்டுக்கிறோமா? விசுவாசம் வெற்றியை தரும். Faith brings success. விசுவாசம் இருந்தால் போதும், தேவனையே நிப்பாட்டிடலாம், தேவனிடத்திலிருந்து வல்லமையை இழுத்தரலாம், தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையே பெற்றுக் கொள்ளலாம். உனக்கு தேவை என்ன சகோதரியே? விசுவாசம். உங்களுக்கு தேவை என்ன சகோதரனே? விசுவாசம். விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாருமே. எனக்கு விசுவாசம் இருக்கு. எப்படி விசுவாசம் வரும்? ஹைஸ்கூல் படிக்கணுமா? இல்ல பிரதர் இஸ்ரேல் பிரதர் ஹைஸ்கூல் படிக்கணுமா? காலேஜ் படிக்கணுமா? ஒன்னும் படிக்க தேவையில்லை. மாத்தாள் பாருங்க, 2ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்களாம். பயங்கர விசுவாசம் உங்களுக்கு. அல்லேலூயா. விசுவாசம் படிக்கிறதுக்கு பைபிள் காலேஜுக்கு போக தேவையில்லை. விசுவாசம் படிக்கிறதுக்கு MA BA படிக்க தேவையில்லை, IAS ஆக தேவையில்லை, டாக்டர் ஆக தேவையில்லை. ஆமென். விசுவாசம் எப்படி வருதா? விசுவாசம் கேள்வியினால் வரும். ரோமர் 10:17 இருக்குது. விசுவாசம் எப்படி வருதா? கேள்வி கேட்கறது இல்ல, கேட்கறதுனால வரும். வார்த்தையை கேட்கறதுனால வரும். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்க வாங்குறோம். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்க வாங்குறோம். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். அப்புறம் வாசிங்க. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப வசனத்தை கேளு, கேட்டா உனக்கு விசுவாசம் உண்டு. வசனத்தை கேட்டு விட்டால் விசுவாசம் உண்டு. அதை கேட்கத்தானே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் சாமியானா போட்டு லைட்டு போட்டு மைக்கு போட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். அல்லேலூயா. வந்துட்டா போதும், வசனத்தை கேட்டுட்டா போதும், விசுவாசம் தானா வந்துடும். இந்த விசுவாச ஓட்டம் தொடங்கிட்டா போதும், ஓட வைக்கிறார் அவர், வெற்றியை கொடுக்கிறார் அவர். விசுவாச ஓட்டத்தினால தேவனை நிறுத்த முடியும். விசுவாச ஓட்டத்தினாலே தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாச ஓட்டத்தினாலே அற்புதங்கள் தானாய் வரும். அவர்கிட்ட அவரு கொடுக்கணும்னு கட்டாயமே இல்லை. அவர் கொடுப்பதற்கு தயார், அவர் கொடுக்கிறதுக்கு ரெடி. நீங்க நிறைய லட்டு வச்சிருக்கிற எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவன் போய் எடுத்துக்க மாட்டான். அதுபோல நம் தேவன் நிறைய லட்டு வச்சிருக்கிறாரு. அதுபோல நிறைய வச்சிருக்காரு லட்டு. இந்த இதெல்லாம் கட்டி முடிச்சு கடைசியில பிரதிஷ்டை பண்ணும்போது லட்டு அதெல்லாம் சாப்பாடுக்குள்ள மூடுவோம். கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தேவன். ரைட். அவர் நிறைய லட்டு வச்சுக்கிட்டு போய் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். விசுவாசத்தோடு போ, எடுத்துக்கோ. நமக்கு 1 1 2 1 எத்தனை நாள் எடுத்துக்கோ. அல்லேலூயா. நாங்களே சுகர் இருக்கீங்களா? சுகர் பத்தி கவலையே படாத. என்னுடைய மனைவி முதல் வாரத்தில் சொன்னா தெரியுங்களா, 500 பாயிண்ட் சுகர். இன்றைக்கு சுகரே இல்லை. ஆமென். எனக்கு மேல சாப்பிடுற அவன் சுகர் இப்போ. ஆமென். கவலையே இல்லை. நிறைய பேர் சொல்றான் சுகர்ங்கிற வியாதி எல்லாம் போகாதுன்றான். போகும் என் தேவனால். என் தேவன் மேல எனக்கு விசுவாசம் இருந்தால், விசுவாசத்தாலே தேவனுடைய குணமாக்கும் வல்லமை என்னிடத்தில் வரும். வருமானமா? பெரும்பாலுடைய ஸ்திரீக்கு வந்துச்சுன்னா எனக்கு வராதா? நான் யாரு சாதாரணா? அவருடைய பிள்ளையாச்சே நானு. ஆமென்.